ஹலோ மக்களே! விவோ சிட்டியோட கன்டினியூஷன் விலாக் பார்க்கலாம். ஸோ நாங்க மால்குள்ள என்டர் ஆனதும் 2ண்ட் ஃப்ளோர்ல தான் சார்ல்ஸ் அண்ட் கெய்த் இருக்கு. ஒரு பிரகாசமான மூஞ்சோட, பொலிவோட நான் போய்க்கிட்டு இருக்கேன். ஸோ அங்க போனக்கப்புறம் நான் எப்பவுமே வழக்கம் போல பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ லான்ச்சஸ், நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரேண்டமா விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாரி பார்க்கும்போது இந்த டோட் பேக் வந்து ரீசென்ட்டா வந்துச்சு. நான் அத லாஸ்ட்டா காட்டுறேன். ஸ்பெஷலா இந்த மினி வாலெட் வந்து எஸ்பாசோ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே எனக்கு இதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷூஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா வந்துச்சு. என்னோட பார்சலும் வந்துருச்சு. "வர்ஷா இருக்கி" அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக்கில் போட்டு குடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நியூ ஷூ ஏதாச்சும் லான்ச் ஆயிருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அந்த கிரே கலர் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தார் என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க. அதனால் அவர் கூட 2 ஃபோட்டோக்கு மேலே நான் எடுக்கல. ஏன்னா அவர் என்னோட ரொம்ப அழகாக தெரியுறன்றதுனால. அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த குட்டி குட்டி ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் அவர் திங்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே வைக்கணும் அப்படி சொல்லியிருந்தாரு. "சரி குடுங்க, நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். "நீ எதுக்கு வாங்குறேன்னு தெரியும். இவ்வளோ ஆர்வமா ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறதுக்காக தானே" அப்படின்னாரு. சரி ஓகே. நம்மளோட சந்தோஷம் அதான். அத விட்டு குடுக்க முடியுமா? வாங்கிட்டு ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அப்புறம் அது வந்து அவர் வாங்கிட்டார். ஏன்னா, "உன்னோட அலப்பறை என்னால தாங்க முடியாது. குடு, நானே வீட்டுக்கு வந்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நாங்க டைரக்ட்டா எங்கே போனோம், விவோ சிட்டிலேயே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில கூஸ்மன் வை கோமெஸ் இருக்கும். மெக்சிகன் கிச்சன் அது வந்து. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து மெக்சிகன் ஸ்டைல்ல இருக்கும். வழக்கம் போல நான் பொரிட்டோ பவுல் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா, அதில கோகாமோலே வருமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் அத ஆர்டர் பண்ணேன். இவரு வந்து சாலட் ஆர்டர் பண்ணாரு. ஃபுல்லா கிரீனியா இருந்துச்சுங்க. இந்த லுட்டோஸு, அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவா பிடிக்கவே இல்ல. கார்னு அதெல்லாம் இருந்துச்சு. சாலடை என் பக்கம் வச்சுட்டு, என்னோட பொரிட்டோ பவுல் அவர் பக்கம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் "தயவுசெய்து எடுத்துருப்பா, எனக்கு இது வேண்டாம்" அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கோக்கு, நேச்சோஸு, அதுக்கப்புறம் வந்து சாலட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு நான் வெறும் பொரிட்டோ பவுல் மட்டும் போதும் அப்படி சொன்னேன். ஏன்னா இதில கோகமோலே இருக்கும், மைல்டா சேமியா மாரி இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரவுன் ரைஸ் இருக்கும். அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்க டைரக்ட்டா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அப்பயே 10:00 போல ஆயிடுச்சா. வீட்டுக்கு வந்தா நாங்க வந்து அன்பாக்ஸ் பண்ற மாரி இருந்துச்சு. அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு தகராறு. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுமா, அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் அந்த கன்ஃப்யூஷன்லாம் முடிஞ்சு குப்பரக்கா தான் அது ஓப்பன் பண்ணோம். அது கவுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ இதுதான் நான் வாங்கின ஷூ. இதுக்கு தான் இவ்வளோ அலப்பற. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.